ஹாய் ஹலோ டக்கிட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம ஜேகேக்கு ஒரு குட்டி ஒன் ஷாட் தானே பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்செட் வியர் பண்ணிக்கோங்கடா, பேக்ரவுண்டில் நெக்ஸஸ் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்ட்ரோன்னு பார்த்தா ஜேகே வந்து இதில் போலீஸாக இருப்பான். அவன் மேரேஜே வேணான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே மேரேஜை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பான். இந்த சைடு உங்களோட இன்ட்ரோ பார்த்தா உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து 20 ஆகுதுடா. படித்து முடிச்சுட்டு நீங்கள் வீட்டில் சும்மா தான் இருக்கீங்க. ரொம்ப இன்ட்ரவர்ட், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பீங்க. உங்கள் வீட்டு சைடு இருக்கிற நெய்பர்ஸ் கிட்ட கூட நீங்கள் பேசவே மாட்டீங்க. இதானே இன்ட்ரோ பேலன்ஸ் வந்து நம்ம வீடியோக்குள்ளே பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனே உங்கள் வீடு ஃபுல்லாக பரபரப்பாக இருக்குது. உங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான், ஆஷி. அவங்க கிட்ட வரான். நீங்கள் ரொம்ப டல்லாக அழுதுகிட்டு ஒரு சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்கள் நீல ஹோல்ட் பண்ணிக்கிட்டு காலில் ஒரு சின்ன கொலுசு, அதை பிடிச்சி ஆட்டிக்கிட்டே இருக்கீங்க. இதில் உங்கள் நேம் வந்து நிஷி. நிஷி அக்கா, ஏன் ஒரு மாதிரியா உட்காந்துட்டு இருக்க? இப்போ எதுக்கு நீ அழுகுற? ஆஷி, எனக்கு இப்போ எதுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க? எனக்கு தான் பிடிக்கல. அம்மாட்ட சொன்ன கேட்கவே மாட்டாங்க. ஏதோ ஈவினிங் வராங்களாம, போலீஸ் ஆமா அவங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. அப்படியே நீங்கள் அழுக அவங்க அம்மாக்கு இந்த சவுண்ட் கேட்டு உங்ககிட்ட வந்து உட்காடுறாங்க. இங்கே பாருடா, உனக்கு ஏஜ் ஆகிட்டே போகுதில்ல, அந்த இடம் ரொம்ப நல்ல இடம். அவங்க உன்னை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இல்லைம்மா, போலீஸ் வர, எனக்கு பயமா இருக்கு. வேணாம்மா, நான் இங்கேயே இருந்துடுறேனே. ஆஷி கல்யாணம் பண்ணும் போதே எனக்கும் கல்யாணம் பண்ணி வைய. அவன் இப்போ தாண்டி 10th படிக்கிறான். அவனுக்கு எப்போ கல்யாணம் பண்ணுறது, உனக்கு எப்போ பண்ணுறது? ஐயோ நிஷி, அழுகாத, எந்திரி, கண்ணத்தோட. இங்கே பாரு நிஷி, இன்னைக்கும் உன்னை கல்யாணம் பண்ணி அனுப்பல. இன்னைக்கு தான் வந்து பார்க்க வராங்க. அதுக்கப்புறம் இன்னும் எவ்வளவோ இருக்கு. உனக்கு பிடிச்சா மட்டும்தான், இல்லாட்டி அம்மா எதுவுமே பேச மாட்டேன். புரியுதில்ல? அப்போ எனக்கு பிடிக்கலன்னா நீங்கள் என்ன அனுப்ப மாட்டீங்களா? ஆமாம் நிஷி, அனுப்ப மாட்டேன். கண்ணத்தோட. உங்களோட அண்ணிங்க 2 பேரும் வராங்க. உங்களுக்கு 2 அண்ணன், ஜிமின் தயாங். எப்போல்ல மாதிரி தயாங்க்கு வந்து யாரா, ஜிமினுக்கு வந்து ஷா. 2 பேரும் கீழே இறங்கி வராங்க. அவங்களும் உங்களை எவ்வளோ சமாதானப்படுத்துறாங்க. பட் நீங்கள் அழுது மணியே உட்காந்துட்டு இருக்கீங்க. அண்ணி. ஏ, அண்ணிலாம் கூப்பிடாதடி, யாரானே கூப்பிடு. யாரா? எனக்கு பயமா இருக்கு. உண்மையே சொல்ல, இன்னைக்கு பார்த்து ஓகே பண்ணுற மாதிரி தானே இருக்காங்க. அதோட ஷாவும் சிரிச்சுக்கிட்டு, இதே மாதிரி தாண்டி எங்களுக்கும் நடந்துச்சு. அவங்க அண்ணன் 2 பேரும் வந்து பார்க்க வந்தாங்க. எங்களுக்கும் கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை. அதுக்கப்புறம் எல்லாம் நடக்க வேண்டியது தான். ஒரு பொண்ணாக பிறந்துட்டா இந்த விஷயம்லாம் நடந்துதான் ஆகும். இதுக்குன்னு போய் அழுதுட்டு இருப்பாங்களா? மேலே வா, ரெடி ஆகணும்ல. இல்லை ஷானி, எனக்கு பயமாக இருக்கு. நிஷி, அழுகாத, மேலே வா. அப்படியே நீங்களும் மேலே போறீங்க. இந்த சைடு ஜேகே ஒரு அக்யூஸ்டை ஓடி போய் பிடிக்கிறான். ரோட்டில் உள்ளவங்க எல்லாமே ஜேகேவே பார்த்துருக்காங்க. இப்போ அவன் ஷர்ட்டை பிடிச்சி இழுத்த வகத்தில் அவன் கன்னத்தில் 2 போட்டு, உன்னெல்லாம் என்கவுண்டர் பண்ணியிருக்கணும். அவ்வளோ திமிரு. என்னை பார்த்த விட நீ எஸ்கேப் ஆகலான்னு நினச்ச பாருன்ட்டு இன்னும் 2 போடுறான். சரி என்னை விட்டுங்க சார், நான் இதுக்கு மேலே செய்ய மாட்டேன்ட்டு அவன் கத்திட்டு இருக்க. இதுக்கு மேலே விடவானா? அப்படியே அவன் ஷர்ட்டை பிடிச்சி இழுத்து ஜீப்பில் ஏற்றிட்டு அப்படியே ஒரு ஸ்மோக் எடுத்து நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு இருக்கான் ஜீப்லேயே உட்காந்துட்டு. வீட்டில் இருக்கிற டென்ஷன் பத்தாதுன்ட்டு இவனுங்க வேற கல்யாணம். என்னத்தான் பண்ணுறது? எனக்கு இருக்கிற பிரச்சனையில் கல்யாணம் பண்ணி எங்கே பார்த்தாலும் கூப்பிட்டுட்டு போக சொல்லுவா. அப்புறம் கொஞ்ச நாளில் எனக்கு இந்த போலீஸ் வேலை பிடிக்கலம்பா. என்னை எதெல்லாம் மாட்டி விட பார்க்குறாங்கன்னு தெரியலன்ட்டு இவனும் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. கரெக்டாக மூக்கு வெத்துருமே எங்கள் அம்மாவுக்கு. அப்படியே அவனை அட்டன் பண்ணிட்டு, வரேம்மா, என்ன டைம் ஆகலை, ஷார்ப்பாக 5 மணிக்கு வரேன். நீ வந்துடுவ, அது எனக்கு தெரியும் ஜேகே. போலீஸ் யூனிஃபார்மில் வராத. அந்த பொண்ணு கொஞ்சம் பயந்த சுபாவமா. இது வேறையா? இன்னும் நான் என்ன பண்ணணும்? வரும்போதே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, அதே யூனிஃபார்மில் வராத. இன்னொன்று, முரட்டுத்தனமாக நிற்காத அந்த பொண்ணு முன்னாடி. கொஞ்சம் சாஃப்டாக இருக்க ட்ரை பண்ண. டேய், அந்த பொண்ணு ரொம்ப பயந்த சுபாவமா, சொல்லிட்டேன். எனக்கு கல்யாணமே வேணாம், நீங்கள் வேணா போய் பார்த்துட்டு வாங்கன்னு ஃபோனை கட் பண்ண. அங்கே ஜேகே அம்மாவை பார்த்துட்டு, இது உனக்கு தேவையாடி? அவன்கிட்ட சும்மா சொல்லியிருந்தாலும் வந்திருப்பான். இப்போ வருவானா? அதெல்லாம் வருவாங்க. அவன் வேணான்னு சொன்னான், அப்படியே விட்டுட்டே இருக்க முடியுமா? காலங்காலத்தில் இதெல்லாம் நடந்து தானே ஆகணும். வருவான் அவன். அம்மா மேலே பாசம் இருந்தா கண்டிப்பாக வருவான்ட்டு சென்டிமெண்ட்டாக சொல்ல, ஏதோ இதை சொல்லியே மாற்றிடுங்க.
அம்மா வச்சு பிள்ளையாச்சு. நான் போய் கிளம்புறேன்ட்டு ஜேகே அப்பா கிளம்ப, அங்கே ஜேகே அம்மாவும் சாரியெல்லாம் கட்டிக்கிட்டு ரெடியாக இருக்கிறாங்க. உங்களுக்கு பூவெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு. இந்த சைடு நீங்கள் அழகாக ரெடி ஆயிட்டீங்க. மூஞ்சில ஒரு சோகம். யாருக்கு ஷாக்கெல்லாம் சிரிப்பு தாங்கலை. என்னடியும் உனக்கு பிரச்சனை? பயமா இருக்கு. எனக்கு இந்த கல்யாணம் வேணாம். இன்னைக்கு உன்னை கல்யாணம் பண்ணி அனுப்ப மாட்டாங்க. இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க தான் வராங்க. அதுக்கப்புறம் ஓகேனா தான் என்கேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் தான் கல்யாணம். ஒருவேளை ஓகே சொல்லிட்டாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கொடி. போலீஸா வரவக. அதான் பயமா இருக்கு. போலீஸ்னா எப்போ பார்த்தாலும் கோவமா இருப்பாங்க. நான் இங்கேயே இருந்துக்கிறேனே. ஆஷி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு இப்படியே சொல்லி அழுதுட்டு இருக்கீங்க. எப்படியோ ஒரு வழியாக உங்களை சமாதானப்படுத்தி ரெடி ஆகிட்டு அப்படியே நீங்கள் ரூமில் உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே ஈவினிங் ஆகுது. ஜேக்கவும் ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டு இருக்கான். அவங்க அம்மா ஷர்ட் எடுத்து கொடுக்குறாங்க. அதை எடுத்து வியர் பண்ணுறான். மூஞ்சில பார்க்கணுமே அப்படி தாங்க இருக்கு. எள்ளு போட்டால் வெடிச்சிரும் போல இருக்கு. டேய் நார்மலாக இரண்டா ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரியே இருக்கிற. எனக்கு இந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிற. என்னையே நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க. அது எமோஷ்னலா இல்லாட்டி அழுகுறீங்க. ஆமாம் ஜேகே, என்னோட ஃப்ரெண்டோட பசங்களுக்கு எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. பேத்தி பேரனுங்களோட சந்தோஷமா இருக்காளுங்க. எனக்கு எப்படி இருக்கும்? எனக்கு இருக்கிறது நீ ஒரே ஒரு பையன். அப்ப எனக்கும் பேத்தி பேரனுங்கெல்லாம் பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. ஒன் டைம் மாலில் பார்த்தேன். எவ்வளோ அமைதி தெரியுமா? ரொம்ப பயந்த சுபாவம். எனக்கு பார்த்த கையோட ரொம்ப பிடிச்சிடுச்சு. அதான் அப்பா வச்சு அவங்க வீட்டில் பேச சொன்னேன். அவங்க வீட்டில் கட்டி கொடுக்குற மாதிரியே இல்லை. அவள் ரொம்ப பயந்த சுபாவமா. ஆனால் எனக்கு அவள் தான் வேணும். ப்ளீஸ்ரா, அம்மாவுக்காக இதை மட்டும் செய். வேறு எதுவுமே கேட்க மாட்டேன். பார்க்குறேன். கல்யாணம் ஆகிட்டு அதுக்கப்புறம் இப்போ குழந்தை பெற்று கூட அப்படி இப்படின்லாம் சொல்லக்கூடாது. நான் இப்போ அந்த ஐடியாவில் இல்லை. சரி ஜேகே, அது அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு அவனுக்கு வேஷ்டி ஷர்ட்டெல்லாம் கொடுத்து அழகாக ரெடி ஆகிட்டு வர சொல்கிறாங்க. என்னங்க பண்ணுறது? ஆனால் முரட மாதிரி தான் தெரியறான். சாஃப்டாக இருந்தால் கூட பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியலை. சந்தன பொட்டெல்லாம் வச்சுட்டு இப்போ ஜீப்பில் தான் 3 பேருமே வராங்க. கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு கொடுத்தா இவர் ஹோம்லி சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு சுற்றுறாரு. இருந்தாலும் அவன் பண்ணலாம், தப்பு கிடையாதுல்ல. ஸோ ஆஃப்டர் டைமில் வீட்டுக்கும் வந்துட்டாங்க. அவங்க அம்மா எல்லாரையும் வெல்கம் பண்ணிட்டு உள்ளே உட்கார வைக்க, யாரை எல்லாருக்கும் தண்ணி கொடுக்க, அவங்க அம்மா அவங்க 2 மருமகளையும் இன்ட்ரோ பண்ணிட்டு அவங்க 2 பசங்களையும் இதான் என் பசங்கன்னு சொல்லிட்டு இருக்க, நீங்கள் மேலே அழுதுட்டு இருக்கீங்க. அந்த ஜீப் சவுண்ட் கேட்கும் போதே நீங்கள் விண்டோ சரியாக எட்டி பார்த்துருப்பீங்க. ஜேகேவை பார்த்துருக்க மாட்டீங்க. ஐயோ வந்துட்டாக. இப்போ என்னை கூப்பிட்டுட்டு போயிடுவாங்களா? என்ன பண்ணட்டும்? நான் கீழே போக மாட்டேன். அப்படியே அவங்க நெய்யில் பைட் பண்ணிட்டு நின்றுப்பீங்க. அக்கா, அவங்க உள்ளே வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. அம்மா உனக்கு கூப்பிடுறாங்க. இதோ அன்னிங்களே வந்துட்டாங்கன்னு சொல்ல, ஏய் நிஷி, ரொம்ப அழகா இருக்காரு அண்ணன், சீக்கிரமா கீழே வாடி. என்னடி அழுதுட்டு இருக்க? எனக்கு பயமா இருக்கு. யாரா எனக்கு இந்த கல்யாணம் வேணான்னு நீனே போய் சொல்லிட. ஷா, இவளை என்ன பண்ணட்டும்? காலில் இந்த கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னா இன்னும் அழுதுட்டு இருக்கா. கிட்டவாடின்ட்டு அப்படியே உங்க ஃபேஸை தொடச்சி விட்டு லைட்டாக மேக்கப் போட்டு அப்படியே கீழே கூப்பிட்டுட்டு போறாங்க. நீங்க ஏங்க தலையை நிமிர்ந்து பார்ப்பீங்க? அப்படியே நீங்க உங்க அம்மா கிட்ட போய் நிக்கிறீங்க. விட்டா பின்னாடி போய் நொலிஞ்சிக்குவீங்க போல இருக்கு. ஜேகே அம்மா அப்பெல்லாம் உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜேகே இன்னும் உங்களை நிமிர்ந்து கூட பார்க்கவே இல்லை. அவங்க அம்மா தான், டேய் அதான் பொண்ணு பாரு. அப்போ தான் அவனும் அவங்கள பார்க்க நீங்கள் ஹெட் டவுன் பண்ணிட்டு நிற்கிறீங்க. உங்கள் கையை தான் பார்க்குறான். அப்படி தான் நடுங்குது உங்கள் கை. நீங்கள் போட்டிருக்கிறீங்க அப்படியே உருட்டிக்கிட்டு உங்கள் நர்வஸை வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியே உங்கள் லிப்ஸை பார்க்குறான். பிடிக்கலன்னு சொல்லிடணும். நீ விட மாட்டேன். என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டாருன்னா அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுறோம். பிடிக்கலன்னு சொல்லிடணுன்ட்டு இப்படியே ஒன்று திருக்க அவன் உங்கள் லிப்ஸை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். இவ்வளோ நேரம் அவன் ஃபோனை நோண்டிட்டு இருப்பான். இப்போ ஃபோனை கட் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃபேஸை பார்க்குறான். நீங்கள் ஒன்று பார்க்கவே இல்லை. இப்போ உங்கள் அம்மா முன்னாடி இருக்கவும் பிடிச்சிக்கிட்டு கீழே குனிஞ்சு நீங்கள் கீழே தாங்க பார்த்துருக்கீங்க. இன்னும் அட்மையர் பண்ணி உங்களை பார்க்குறான். இப்போ தான் உங்கள் அம்மா, நிஷி அங்கே பாரு, அவங்க தான் மாப்பிள்ளை, அவங்கள பாரு ஆஹந்து. நீங்கள் தலையாட்ட அவ்வளோதாங்க. லவ் இஸ் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி சார் அப்படியே உங்ககிட்ட அரெஸ்ட் ஆகிட்டாரு. அப்படியே உங்களே பாட்டு இருக்கான். இது ஜேகே அம்மாவுக்கு தெரியுது. என்னடா பொண்ணு ஓகேவா?
ஆ ஓகேதாம்மா. இவ்வளோ நேரம் கல்யாணம் வேணான்னு தாம் தூம்னு கத்திட்டு இருந்த. ஆ இப்போ என்ன? அம்மா பிடிச்சிருக்கு. போதுமா? போதும்டா. இந்த ஒரு வார்த்தை போதும். அவங்க அம்மா உங்களை பார்க்க நீங்கள் இன்னுமே யாரையுமே பார்க்கவே இல்லை. இப்போ யார் அவங்க கிட்ட வந்துட்டு நிஷி அங்கே பாரு. இல்லை யாரா, நான் பார்க்க மாட்டேன். எல்லாரும் ஒன்றை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அசிங்கப்படுத்தாதடி. கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆயிடும். ஒன் டைம் பாரு. வேற எதுவும் நீ பண்ண தேவையில்ல. யாரை பார்க்கணும்? ஆ தோ உட்காந்துருக்காருல்ல மாப்பிள்ளையோட அப்பா, அவரை பாரு. சொன்ன மாதிரி நீங்கள் அவரை தான் பார்க்குறீங்க. ஐயோ இவளை வச்சுக்கிட்டு என்னடி பண்ணுறது? எனக்கு மட்டும் என்ன தெரியும் யாரா? ஏதாவது சொல்லிக்கொடு. இங்கே பாருடி, மாப்பிள்ளை உன்னையும் பார்த்துட்டு இருக்காரு பாரு. அவரை பாரு. ஆஹாண்டு தலையாத. நீங்கள் 3 பேருமே பேசுறது அவன் கேட்டுக்கிட்டே இருக்கான். அவனுக்கு இன்னும் ஒரு மாதிரி கியூரியஸாக இருக்கு நீங்கள் அவனை பார்க்கணுன்ட்டு. ஸோ அவனும் ஈகராக வெயிட் பண்ண நீங்கள் அப்படியே ஜேகே அம்மாவை பார்த்து சிரிக்கிறீங்க. அவ்வளோ அழகாக இருக்கு அங்கே ஸ்மைல். அவங்களும் சிரிக்கிறாங்க. இப்போ லாஸ்ட்டாக ஜேகேவை திரும்பி பார்க்குறதுக்கு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. திரும்பி பார்க்குறீங்க. அவங்க ஐயை தான் பார்க்குறான். கண் கலங்கி இருக்கு. அவனை பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு மாதிரி பயம். அவன் கண்ணை பார்க்குறீங்க. ஷார்ப்பான ஐ. அந்த லுக் சொல்லவே தேவை கிடையாது. அவன் ஃபேஸை பார்த்த கையோட டக்குன்னு நீங்கள் உங்கள் ஹெட் டவுன் பண்ணிக்கிட்டு ஐயோ எனக்கு இந்த கல்யாணமே வேணாம், அப்படி பார்க்குறதுக்கு கோவக்கடலாக இருக்காரு ஆஹான்ட்டு அப்படியே பயப்பட கண்லேருந்து 2 சொட்டு தண்ணி கீழே விழுகுது. அவன் அதையும் பார்த்துட்டு நோட் பண்ணிட்டே எதுவுமே பேசாமல் உங்களே பார்த்துட்டு இருக்க. இப்போ உங்கள் அம்மா காஃபி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அந்த ட்ரேவை கையில் வாங்கிட்டு ஆடாதான் ஆட்டதான் அந்த ட்ரே ஆடிட்டு இருக்கு. காஃபியே கொந்தளிச்சு கீழே ஊத்திரம் போல இருக்கு. நீங்களும் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறீங்க உங்கள் பதட்டத்தை. முடியலங்க. இப்போ அப்படியே ஜேகே அப்பாயிட்ட கொடுக்க அவளையும் எடுத்துக்கிறாரு. அவங்க அம்மாட்ட கொடுக்க நிஷி என்னாச்சு, ஏன் இப்படி பயப்படுற? அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பயந்த சுபாவம்னு சொல்லியிருக்கேன்ல, அதனால தான் நீங்கள் கேட்கும்போது கூட நான் தயங்கிட்டு இருந்தேன். அவள் இப்படி தான், யாருக்கிட்டையுமே பேச மாட்டா, கொஞ்சம் பயப்படுவா. போக போக சரியாகும்ன்ட்டு அவங்க அம்மா சொல்ல நீங்கள் அப்படியே ஜேகே பக்கம் திரும்பி அந்த ட்ரேவை காய்ச்சிங்க. ஒரு கப் மட்டும்தான் இப்போதைக்கு காஃபி இருக்கிறதுல. அந்த ஆட்டம் ஆடுது. அவனும் டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சிடுறான். எப்படி இருக்கோ உங்களுக்கு? அப்படியே நீங்கள் அவனை ப்ரீத் பண்ண முடியலை. அவனை பார்த்துட்டு இருக்க காஃபியை மேலே கொட்டிடாத. அது அப்படியே பேச்சே வரலங்க. இதுதான் ஆ ஆஹான்ட்டு இது கூட சரியாக வரமாட்டேங்குது. அப்படியே நீங்கள் பார்க்க இன்னுமே உங்கள் கையை பிடிச்சிட்டு இருக்கான். அங்கே ஹார்ட்டே பிளாஸ்ட் ஆன மாதிரி இருக்கு. செம்மையாக வேர்க்குது. இப்போ அவனை காஃபி எடுத்துட்டு உங்கள் கையை விட்டுடுறான். விட்ட கையில் நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு பின்னாடி போய் நின்றுக்கிறீங்க. என்ன இவக கையெல்லாம் பிடிக்கிறான்ட்டு அங்கே கையை பார்த்துட்டு இருக்க அவனும் அந்த காஃபியை குடிச்சிட்டு அவன் கண்ணை மட்டும் மாற்ற மாட்டான். அவங்களே ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கான் அப் டு பாட்டம். செம்ம அழகாக இருப்பீங்க. எது எது எங்கெங்கே இருக்கணுமோ அதுதான் அங்கங்கே கரெக்டாக இருக்கும். பேக்கும் நல்லா இருக்கும், ஃப்ரண்ட்டும் நல்லா இருக்கும். பார்த்ததுக்கு ஹேர் வேற ரொம்ப லாங்காக இருக்கும். அவனுக்கு லாங் ஹேர் இருந்தாலே போதும். அவனுக்கு ஓகேங்கிற மாதிரி காஃபியை சிப் பண்ணிட்டே உங்களை பார்க்க நீங்களும் லைட்டாக இப்போதான் அவனை பார்க்குறீங்க. டக்குன்னு கண்ணடிச்சிட்டான். அப்படியே உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் ஸ்கிப் ஆன மாதிரி ஆகுது. அப்படியே நீங்கள் வேறு சைட் பார்க்குறீங்க. யாரை இதெல்லாம் நோட் பண்ணிட்டு மாப்பிள்ளை ரெடி ஆகிட்டாரு போலையே. என்னடி சொல்கிற? ஆ மாப்பிள்ளை சாருக்கு பிடிச்சிருக்கு போல இருக்கு. அப்புறம் என்ன, இவரு நமக்கு அண்ணன் தான். 2 பேரும் பேசிட்டு இருக்க அப்படியே உங்கள் ஃபேமிலி ஜேகே ஃபேமிலியும் பேசிட்டு இருக்காங்க. எப்போ மேரேஜ் வச்சுக்கலாம், உங்களுக்கு என்னென்ன உங்கள் வீட்டிலேருந்து செய்வாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஜேகே உங்களே பாட்டு இருக்கா, எனக்கு ஓகே தான், உங்கள் பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படி நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. உங்கள் அம்மாவையும் பார்க்குறீங்க. இல்லைன்ட்டு சொல்ல சொல்ல இப்போ டயங்க ஜிமினோ அவளுக்கும் பிடிச்சிருக்கு, எங்களுக்கும் பிடிச்சிருக்கு. இவ்வளோ நேரம் உங்கள் கண்ணில் இருக்கிற தண்ணி அப்படியே தாடையே கொட்ட ஆரம்பிச்சிருது. அப்படியே நீங்கள் தயங்கியும் ஜிமினியும் நான் இப்போடா சொன்னேங்கிற மாதிரி தான் பார்க்க அவங்க 2 பேரும் உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பேசிட்டு இருக்க ஜிகேக்கு உங்ககிட்ட பேசணும் போல இருக்கு. ஸோ அப்படியே உங்களே பாட்டு இருக்கான். நீங்கள் நான் ஏன் உன் பக்கம் திரும்பவேன்ட்டு அவங்க அம்மா முந்தானியே பிடிச்சிட்டு இருக்கீங்க. கை குழந்தை இவ அப்படியே அம்மா முந்தானியே பிடிச்சிட்டு இருக்கா. பார்க்குறாலாம் என்னன்ட்டு அவனை வச்ச கண்ணை வாங்காமல் பார்க்க உங்களுக்கு ரொம்ப நேரமாக அவன் பார்க்குறான்னு தெரிஞ்சு ஸோ நீங்களும் பார்க்குறீங்க. கண்ணடிக்கிறான். என்ன இவங்க பார்க்கும் போதெல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காக, நான் அவரை பார்க்கவே மாட்டேன்ட்டு
இன்னும் உங்க அம்மா முன்னாடியே பிடிச்சிட்டு நிக்கிறீங்க. யாராச்சும் அவங்கள இழுத்து அவங்க பக்கத்துல நிக்க வச்சுட்டு, நிஷி நீ ஒன்றும் குழந்தை கிடையாது, அவர் பார்க்குறாரு பாரு, போ பாரு அவரை. ஆஹா, நான் பார்க்க மாட்டேன். பார்க்க மாட்டேன்ல. அவர் என்ன பண்றாரு தெரியுமா? கண்ணடிக்கிறாரு. நான் பார்க்க மாட்டேன். அட லூசே, இதெல்லாமா சொல்லுவாங்க? என்ன சொன்னாங்க? அந்த கொக்கின்னா மட்டும்தான் நான் பேசுவேன்னு சொன்னாங்கல்ல. ஏன் தயங்கன்னு ஜிம்மின் அண்ணனும் இப்படி பண்ணாங்க? எனக்கும் ஓகேண்டு. எனக்கு இந்த கல்யாணமே வேணாம். அப்படி அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு, ஏண்டி மாப்பிள்ளைய உனக்கு பிடிக்கலையா? நல்லா தானடி இருக்காரு. அது இல்லை, எனக்கு கல்யாணமே வேணாங்கிற. நான் எப்படி அங்கே போய் அவரை பார்க்குறீங்கல்ல, கோவமா இருக்கிற மாதிரி இருக்காரு. எனக்கு வேண்டாமே. 2 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போ வேணா ஷாலினி, நீங்கள் அண்ணன்கிட்ட பேசுங்கள. யாரா நீயும் பேச. சரிடி, அவங்க போட்டோம். கண்டிப்பாக நான் பேசுகிறேன். கொஞ்ச நேரம் நில்ல, சைலண்ட்டாக நில்ல, அழுகாதடி. யோ இவ வேறன்ட்டு அப்படியே அவங்க கண்ணை தொடச்சி விட கண்ணாடி எல்லாம் பேசிட்டு இருக்க. இப்போ ஜேகே அப்படியே ஏஞ்சிட்டு, மச்சான் அவங்க கிட்ட பேசணும், கொஞ்சம் வெளில வாங்க. என்னடி நடக்குது? எல்லாம் பொண்ணுக்கிட்ட தானே பேச போறம்பாங்க. இவர் என்ன என் புருஷன்கிட்ட பேச போறேங்கிறாரு? என் புருஷன்கிட்டேயும் தான். ஆமாண்டி, இவங்க கிட்ட பேசி இவர் என்ன பண்ண போறாரு? ஐயோன்ட்டு 2 பேரும் நிற்க, இப்போ 3 பேரும் வெளில போய் நிற்கிறாங்க. ஜேகே ஸ்மோக் எடுத்து பற்ற வைக்கிறான். தயங்க ஜிமினை நிற்க. இப்போ அந்த ஸ்மோக்கை நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு தயங்கிட்ட கொடுக்க, அவனை இன்ஹேல் பண்ணிட்டு ஜிமின் கிட்ட கொடுக்குறான். நல்லா குடும்பம் போல இருக்குங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ 3 பேரும் ஒரு சிகரெட்டை மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு, இப்படி தான் பொண்ணை வளர்த்து வச்சுருப்பீங்களா? பார்க்க கூட மாட்றா. தயங்க ஜிமினை சிரிச்சுக்கிட்டு, கஷ்டம்தான், கல்யாணமே வேணான்னா. காலையிலேருந்து ஒரே அழுக, சமாளிக்க முடியலை. சமாளிச்சு தான் ஆகணும். சார் தான் போலீஸ் ஆச்சு, எத்தனை பேர் சமாளிக்கிறீங்க? அது சரி, பார்க்க கூட மாட்றா. பேசணும், ஏதாவது போய் ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்காட்டி ஜிமின் ஜேகேவை பார்த்து, வாய்ப்பே இல்லை மச்சான், அழுதுருவா. இப்போ நான் என்ன தான் பண்ணட்டும்? எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கல்யாணமாக வேணான்னு தான் சண்டை போட்டு இருந்தேன். ஃபோர்ஸ் பண்ணி தான் என்னையும் இழுத்துட்டு வந்தாங்க. இப்போ அவகிட்ட பேசணும்னு தோணுது. ஏதாவது பண்ணுங்க, அவகிட்ட நான் பேசணும். 2 பேருமே வாய்ப்பே இல்லைங்கிறாங்க. அப்போ இதுக்கு என்னதான் வழி? சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அவகிட்ட பேசி பழகுங்க. அவகிட்ட பேசி பழகுனா கரெக்ட் ஆகிடுவா. இது வேறையான்ட்டு அவன் அப்படியே உங்களையே பார்க்க, நீங்கள் அவன் ஏஞ்சி வெளில போனதுக்கு அப்புறம் தான் சிரிக்கவே ஆரம்பிச்சிருப்பீங்க. அவ்வளோ அழகாக இருக்கீங்க. அதை பார்த்துக்கிட்டே அந்த ஸ்மோக் அப்படியே அணைச்சிட்டு கொண்டாடு 3 பேரை நின்று பேசிட்டு உள்ளே வராங்க. 1 மந்தில் கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அம்மாவும் அவங்க அப்பா அம்மாவும் பேசியிருப்பாங்க. இது ஜேகே கிட்ட சொல்ல அவனுக்கு ஓகே தான். இன்னுமே அவங்கள ஒரு மாதிரியே பார்த்துட்டு இருக்க யாராக்கு புரிஞ்சிடுது ஜேகே எதுக்காக பார்க்குறான்ட்டு. நிஷிக்கிட்ட ஏதாவது பேசணும்னா கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு வாங்கலாம். யாரா வந்து ஜேகேவை பார்த்து சொல்ல அவனுக்கு அவ்வளோ ஹாப்பி. இங்கே எல்லாரும் அப்படியே ஷாக்காக நிற்கிறாங்க. உங்கள் ஃபேமிலியில் தான். நீங்களும் அப்படியே அவன் மூஞ்சியை பார்க்க, யாரா என்ன சொன்ன? இல்லை இல்லை, நான் போக மாட்டேன். நிஷி இங்கே பாரு, அவர் வந்துட்டு பேசணும்னு தவிச்சிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் தான், இதோ இங்கே தான் நின்று பேசிட்டு வாடி. ஆஹா, நான் போக மாட்டேன்ட்டு அவள் கையை இறுக்கமாக பிடிச்சிக்க. ஜேகேவும் அப்படியே எந்திரிக்க, அப்படி மேலே போங்கன்னு சொல்ல அவனும் மேலே போகிறான். நீங்கள் போவே மாட்டேன்ட்டு அவள் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. போடி, அப்படி போயிட்டா இருப்பாரு. ஆஹா, நான் போக மாட்டேன். என்ன யாரா இப்படி கோத்து விடுற? எனக்கு அவங்கள பார்த்தாலே பயமாக இருக்கு. இல்லை நான் எங்கே போய் என்னத்தை பேசுறது? ஆஹா, இல்லாட்டி நீயும் வா, அப்போதான் போவேன்னு அவன் கையை பிடிச்சிட்டு இருக்க. நான் எங்கடி வர்றது? இவ்வளோ போக சொல்ல எனக்கு டென்ஷனாக ஆகுது. அப்படியே 2 பேரும் அவங்க அம்மா அப்பாவை பார்த்து முறைக்க, என்னத்த இவளுக்கு எப்படி தான் வளர்த்து வச்சிருக்கீங்க யோன்ட்டு 2 பேருக்கும் செம்ம டென்ஷன் ஆக. நிஷி போடி, போயிட்டா இருப்பாரு, ஒன்றும் பண்ண மாட்டாரு, சும்மா போய் பேசிட்டு வாடி. அம்மா ஆஹா, நான் போகல, நீயும் வாயம்மா. நான் எப்படி வர்றது? போ நிஷின்னு சொல்ல, அப்படியே நீங்களும் பொறுமையாக போறீங்க. அவன் மாடியில் டெரஸில் தான் நிற்கிறான். நீங்களும் மேலே ஏறுறதுக்கே விடிஞ்சிரும் போல இருக்கு. உங்கள் கொலுசு சதம் கேட்குது. அவனை உங்களே பார்த்துட்டு இருக்க, நீங்கள் அவனை பார்க்காம கீழே குனிஞ்சிக்கிட்டே அவன் முன்னாடி போய் நிற்கிறீங்க. ஒரு 2 நிமிஷம் ஒன்றுமே பேசவே இல்லை. அவங்கள இன்ச்சு பை இன்ச்சாக ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்போ உங்கள் கையை பிடிச்சி கிட்டே இருக்க, அப்போ தான் நீங்கள் அவனை அண்ணன்னு பார்க்குறீங்க. கையை விடுங்க, கையை விடுங்கன்ட்டு அவங்க கையை முறுக்குறீங்க. போலீஸ்காரன் பொண்டாட்டி இப்படி அடி பயப்படுறது? ஆ, என்ன? போலீஸ்காரன் பொண்டாட்டி தானே, எதுக்கு எடுத்தாலும் பயந்துட்டு இருந்தா என்ன ஆகுறது?
அப்படியே நீங்கள் அவனையே பார்க்குறீங்க, கல் பண்ணுறீங்க. அப்படியே நீங்கள் கல் பண்ணும்போது அவங்க லிப்ஸ் லைட்டாக அசையுது. அதை அப்படியே பார்த்துக்கிட்டே அவனோட ஹேண்டு உங்கள் லிப்ஸ்க்கு வருது. தட்டி விட்டுறீங்க. கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் கொல்லமாக வந்து நிற்கிது. இப்போ என்ன பண்ண உன்னை? எதுக்கு அழுகுற? அது கை விட்டா நான் போட முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா நீ பொண்டாட்டி. ஆ இல்லை. ஆ இல்லையா? உனக்கு என்ன பிடிக்கலையா? ஆ பிடிக்கல. ஏன்? நீங்கள் கோவமாக இருக்கீங்க. என்னால் முடியாது, எனக்கு பயமாக இருக்கு. உன்ன கடிச்சா திங்க போகிறேன் என்னை பார்த்து பயப்படுறதுக்கு? அதெல்லாம் கை விடுங்க. கையை போட்டு முடிக்கிட்டு நிற்க அவன் இன்னுங்களை கிட்ட இழுக்கிறான். அவங்க ஹிப் கிட்டலாம் அவன் கை வருது. உங்களுக்கு வேற அதெல்லாம் நியூ ஃபீல் இல்லை, கூஸ் பம்ஸாக ஆகுது. அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி செலுத்து போய்தான் அவன்கிட்ட இந்த எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் அவனை தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. அப்படியே அவனை அணைச்சிக்கிறான் மாதிரி அவங்க அவன் செஸ்ட் கிட்ட டச் ஆகலை. ஒரு இன்ச்சு கேப் இருக்கு. அப்படியே அவன் ஒரு மாதிரி லாங் ப்ரீத் பண்ணிட்டு, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, என்னை பார்க்காத இந்த கண்ணு, என்னை வேணான்னு சொல்கிற இந்த உதடு எல்லாமே பிடிச்சிருக்கு. சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னை பார்த்து நீ எதுக்கும் பயப்பட தேவையில்ல. உங்கள் வீட்டில் எப்படி இருக்கியோ அதே மாதிரி எங்கள் வீட்லேயும் இருக்கலாம். உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன். உங்களுக்கு தான் பேச்சே வரலை. அவர் 2 கைக்குள்ளே நீங்கள் நிற்கிறீங்க, எப்படி பேச முடியும்? அவங்க ஹார்ட் பீட் சவுண்டு அவனுக்கு நல்லாவே கேட்குது. டென்ஷன் ஆகாத. இப்போ நான் உன்னை என்ன பண்ண? அது ஒன்றும் இல்லை. போட்டுமா? பேசுடி, ஏதாவது பேசு. அது என்ன பேசுறது? ஏதாவது பேசு. பிடிச்சிருக்கா? என்ன பிடிச்சிருக்காடி? அது அப்படியே ஒரு மாதிரி உங்களே பார்க்குறான். உங்களுக்கு அந்த பார்வையே பயமாக இருக்குது. டக்குன்னு தலையை ஆட்டிடுறீங்க. இப்போ பிடிச்சிருக்கு. அப்போது கல்யாணம் பண்ணிக்கலாமா? இப்போ பண்ணிக்கலாம். இப்போ விடுங்க. அப்படியே அவனை சிரிக்கிறான், விட்டுடுறான். நீங்கள் தூரமாக தள்ளி போய் நின்றுக்கிறீங்க. இப்போ தாங்க உங்களுக்கு ப்ரீத்தே நார்மலாகுது. கொஞ்சம் ஒரு மாதிரி ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க. நல்லா லாங் ப்ரீத் பண்ணிவிட்டு கீழேயே பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்க விரலை நோண்டிக்கிட்டே டக்குன்னு அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே அவனும் ரப் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் கையிலேருந்து நீங்கள் உங்கள் கையை எடுக்கணும்னு பார்க்குறீங்க, முடியலை. கொஞ்ச நேரம் அப்படியே நிற்க எதுவுமே பேசவே இல்லையா? சரி போகலான்ட்டு அவனும் அப்படியே கீழே போயிடுறான். நீங்களும் அவன் பின்னாடியே போயிடுறீங்க. அவங்களும் ஆஃப்டர் டைம் கிளம்பிடுறாங்க. ஜேகேக்கு தான் மனசே இல்லை. அவங்களே பார்க்குறான், நீங்கள் அவனை பார்க்க மாட்டீங்களான்னு திரும்பி திரும்பி பார்க்குறான். நீங்கள் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஜீப் ஸ்டார்ட் ஆன கையோட தான் அப்போ தான் நீங்கள் உங்கள் ஹெட்டப் பண்ணி பார்த்துட்டு அப்படியே 2 பேரையும் பார்த்து முறைக்கிறீங்க. என்ன சொன்னீங்க? எனக்கு ஓகேன்னா மட்டும் தானே மற்றதெல்லாம் பேசுகிறேன்னு சொன்னீங்க. எதுக்கு நீங்கள் 2 பேரும் ஓகேன்னு சொன்னீங்க? எனக்கு வேண்டாம், நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன்ட்டு அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறீங்க. நல்ல பையன், போலீஸ் வேற. அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? அவங்க குடும்பம் நல்ல குடும்பமாக தான் இருக்குது. இல்லை தயங்க அண்ணா, எனக்கு பயமாக இருக்குது. அவர் பார்த்தாலே பயமாக இருக்குது. தனியாக கூட்டு போய் என்ன தெரியுமா செஞ்சாரு? என் கையை பிடிச்சி கிட்ட இழுத்து, அவனுக்கு ஏன் என்ன பிடிக்கல, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அப்படி இப்படிலாம் பேசினாருன்ட்டு அங்கே வர அந்த அழுகையை இங்கே வடித்து காட்டுறீங்க. எல்லாருக்குமே ஒரு மாதிரி எம்பாரசிங் ஆயிடுச்சு. தயங்கு ஜிமினுக்குலாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. யாராக்கும் ஷாக்கு சிரிப்பை தாங்கலை. உங்கள் அப்பா உங்கள் அம்மா ஏஞ்சி கிச்சன் போயிட்டாங்க. நான் கத்திக்கிட்டே இருக்கேன், ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டீங்க? எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், அப்படி பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது, நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டு அழுதுகிட்டே மேலே போயிட இப்போ எல்லாரும் உட்காந்து எப்படிதான் உங்களை சமாளிக்கிறதுன்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த சைடு அவன் நீங்கள் பண்ணதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஜேகே அம்மா கூட சும்மா இல்லாமல், என்னடா கல்யாணம் வேணாம் அப்படி இப்படின்ட்டு எங்ககிட்ட கத்திட்டு இருந்த, அங்கே போன கையோட எனக்கு பிடிச்சிருக்கு நீயே சொல்கிற. வேற என்ன பண்ணுறது? அந்த பொண்ணை பார்க்கவும் பாவமாக இருக்குது. சரி அதான். ஓ, பாவமாக இருக்குது. ஆமாம், பாவமாக தான் இருக்குது. இன்னசென்ட்டா எனக்காகலாம் இந்த கல்யாணம் பண்ணிக்கல, உனக்காக தான். நீ தானே சொன்ன எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்ட்டு. சரி அதான் உனக்காக. நம்பிட்டேன்டா, நம்பிட்டேன், எனக்காக தான்ட்டு. இப்போ என்னதுக்கு என்னை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கீங்க? நான் ஓட்டலடா, ஒத்துக்கோ, விழுந்துட்டேன்ட்டு. அதை விட்டுட்டு எனக்காக?
சரிம்மா, பிடிச்சிருக்கு. 1 மாதம்லாம் வேணாம், சீக்கிரமாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கன்ட்டு அவனை ட்ரை பண்ண அவங்க 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஜேகேக்கு உங்கள் ஞாபகமாக இருக்குது, அவனை பார்க்கவே கூடாதுன்ட்டு நீங்கள் குடுகுடுன்னு பார்த்த அந்த பார்வை, வேணாம் வேணான்னு சொல்கிற அந்த உதடு ரொம்ப அவனுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. 1 வாரம் அவனுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ தான் ரிலாக்ஸ் ஆகிருப்பீங்க, 2-3 நாள் கத்திட்டு இருந்திருப்பீங்க. இப்போ தான் ரிலாக்ஸ் ஆகுறீங்க. இப்போ எல்லாரும் உட்காந்து டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்டு இருக்க தயங்கு தான் இப்போ கால் வருது. அட்டன் பண்ண ஜேகே தான். என்ன பண்ணிட்டு இருக்கா என் பொண்டாட்டி? எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சரி, என் பொண்டாட்டிகிட்ட ஃபோனை கொடு. அப்படியே தயங்கு போட ஏறுது. யாரும் அவன் தலையில் தட்டி விட்டு, என்னாச்சுங்க ஏன் புட ஏறுது? ஆ அதுன்ட்டு உங்களை பார்க்க நீங்களும் அப்படி தயங்கி பார்த்துட்டு இருக்கீங்க. அது ஒன்றும் இல்லை யாரா, உங்கள் அண்ணன் கால் பண்ணியிருக்கா. ஏன் அண்ணனா? எனக்கு தான் அண்ணனே இல்லையேடா. ஏய், அங்கன்னு கண்ணை காட்ட. ஆ அண்ணனா? சரி புரியுது. கொஞ்ச நேரம் சண்டை ஏன் நம்பருக்கு கால் பண்ண சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். ஜேகே அப்படியே சிரிச்சுக்கிட்டே கட் பண்ணிடுறா. எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்க அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு. இவ்வளோ இன்னசென்ட்டாவா இருப்பீங்க? பாவங்க ஜேகே, கொஞ்சமாவது மாறுங்க. அப்படியே நீங்களும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் மேலே போவ யாரும் அவங்க ரூமுக்கு வராங்க. நிஷி, ஆ என்ன யாரா? இந்த ஃபோனை கொஞ்ச நேரம் வச்சுக்கோ, கால் வந்து அட்டன் பண்ணி பேசு. யார் கால் பண்ணுவா? அது புருஷனா? ஆ என்ன கத்தாதடி, பாவம் அவர் 2-3 நாளாக அவனுக்கு கால் பண்ணுறாராம், நீ எடுக்கவே மாட்ற. தப்போடி, அதான் வீட்டில் பேசிட்டாங்கல்ல, கொஞ்சம் அவர்கிட்ட பேசு நிஷி. பேசவும் மாட்டிக்கிற. உங்கள் அண்ணனுக்கு அவர் தான் கொஞ்சம் முன்னாடி கால் பண்ணார், ரொம்ப கஷ்டப்பட்டாராம், அவங்ககிட்ட ஏதோ பேசணுமா. இந்தா நீ பேசு. கீழே கிச்சனில் எனக்கும் ஷாக்கும் வேலை இருக்குது, நாங்கள் போகிறேன்ட்டு 2 பேரும் போக, இல்லை யாரா என்னால் பேச முடியாது இந்த ஃபோனுன்ட்டு அவள் கையில் கொடுக்க போகிறீங்க. அதுக்காடி என் கால் வருது, அட்டன் பண்ணவே முடியலை, பயமாக இருக்குது. அட்டன் பண்ணி பேசுடின்ட்டு ஷா கத்திட்டு வெளில ஓடிடுறா. நான் எப்படி பேசுறது? அப்படியே கால் வந்துக்கிட்டே இருக்கு. நீங்களும் அட்டன் பண்ணி காதில் வைக்கிறீங்க. சைலண்ட்டாக இருக்கும் போதே தெரியுது அதை நீங்கள் தான்ட்டு. ஏய், என்னடி பண்ணுற? கால் பண்ண எடுக்க மாட்டியா? அது ஈவினிங் வெளில போகிறோம், கிளம்பினில்ல? இல்லை, நான் இங்கே வரலை. இங்கே பாருங்க, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நான் தான் அன்றைக்கி சொன்னேன்ல. என்ன சொன்ன? பிடிச்சிருக்குன்னு, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. ஈவினிங் வெளில போகிறோம், கிளம்பினில்ல? இல்லை, என்னால் முடியாது. ஏன் முடியாது? அது எப்படி போக முடியும்? வரேன்டி, பைக் எடுத்துகிட்டு வரேன். உங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லை, கிளம்பி மட்டும் நில்லு. இல்லை வேண்டாமே. கிளம்பி நெல்லுன்னு. சரி, ஷார்ப்பாக 5:30க்கு வந்துடுவேன், புரியுதுல்ல? புரியுது. அப்படியே ஃபோனை கட் பண்ணிவிட்டு அங்கே நெய்யில் பைட் பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் இவகளை தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? இப்போ தனியாக கூட்டு போய் என்ன பண்ண போகிறாரு? அப்படியே நீங்கள் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க இப்போ தான் 2 பேரும் வராங்க, யாரும் ஷாவும். என்ன சொன்னார்? ஷா, நீ ரொம்ப மோசம் அப்படின்னு வெளில கூப்பிட்றாரு. அங்கே எல்லாருக்கும் தெரியுமாம? ஆமாண்டி, பைத்தியக்காரி மாதிரி இருக்காத. அவரு தான் உனக்குன்னு பேசியாச்சு இல்லை, கொஞ்சம் வெளில போயிட்டு வா, உன்ன கடிச்சா தின்ற போறாரு. எப்படி யாரா போறது? அழுகாதடி, உன் வருங்கால புருஷன் தானே, போலாம், தப்பில்ல, ஒன்றும் பண்ண மாட்டாருடி. அவருக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கோம், அவங்கிட்ட கோவத்தெல்லாம் காட்ட மாட்டாரு. இங்கே இருக்கிற மாதிரியே இருக்கலாண்டி. அவங்க அப்பா அம்மா வேற நல்ல கேரக்டராக தான் இருக்காங்க. சொன்னா கேளு நிஷி, அழுதுகிட்டே இருந்தால் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. கிளம்பு, போய் குளிச்சுட்டு வா, இங்கே சாரி எடுத்து வைக்கிறேன். யாரா? போடி. அவங்க அம்மா கீழே நிற்கிறாங்க. என்ன சொன்னா? எப்படியோ ஒரு வழியாக சமாளிச்சிட்டோம் அத்தை. என்ன பண்ண போகிறான்னு தெரியலை. எப்படி வளர்த்து வச்சுருக்கீங்க பாருங்க. சரிடி, வளர்த்து வச்சுட்டேன், சும்மா அதையும் சொல்லிட்டு இருக்கீங்க. அதான் 2 பேரும் இருக்கீங்கல்ல, எப்படியாவது மனசை மாற்றுங்க. எப்படி? நாங்கள் 2 பேரும் அவள் மனசை மாத்துறது? இப்படி தான் குடும்பம் பண்ணுவீங்களா எங்கள் 2 பேரையும்? அவகிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ஈவினிங் அவளை அனுப்புறதுக்காட்டி உயிரே கையில் போயிடும் போல இருக்குன்ட்டு 2 பேரும் புலம்பிட்டு போக, அவங்க அம்மா எப்படி அவங்க தப்பிச்சோன்ட்டு கிச்சன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை தயங்க ஜிமினோ, நல்ல வேலைடா, நம்மளை சமாளிக்க சொல்ல.
அழுதே காரியத்தை சாதிச்சிருப்பா. சரி வா, நம்மளும் கிளம்பிடலாம், இல்லாட்டி நம்மளை வச்சு இன்னைக்கு ஏதாவது செஞ்சிருவான்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளில கிளம்ப, அவங்க அப்பாவும் அதே மாதிரி தான் எனக்கும் வேலை இருக்குன்ட்டு வெளில கிளம்பிடுறாரு. 3 பேரும் வெளில போயிட்டாங்க. நாங்கள் 3 பேரும் இவளை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. ஆஷி, அம்மா எனக்கு டியூஷன் இருக்கு, நான் கிளம்புறேன், அக்காவை நீங்களே பார்த்துக்கோங்கன்ட்டு அவங்க சின்ன தம்பியும் வெளில ஓடிடுறான். இவனும் வெளில போயிட்டான். கோவமாக இருந்தால் தான் செட் ஆகும்ன்ட்டு அவங்க அம்மா கொஞ்சம் ஃபேஸை கோவமாக வச்சுட்டு இருக்க. மணி 4 ஆகுது. குளிச்சு முடிச்சுட்டு வரீங்க. ஷா வந்து உங்களுக்கு ஹேர் காம் பண்ணி விட்டு இருக்கா, யாரும் வந்து உங்களுக்கு சாரியெல்லாம் கட்டி விட்டு இருக்கா. இப்போ நிறைய பூ எடுத்து வந்து உங்கள் அம்மா கொடுக்க தலையில் வைக்கிறீங்க. நிஷிமா, இங்கே பாரு, என்னை பாரு. அம்மா வேணாம்மா, பயமாக இருக்குது. இப்படியே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. எதுக்கு பயம்? அவர் என்ன பண்ண போகிறாரு? இப்படியே நீ மூஞ்சி வச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கிய என்ன சொல்லுவாங்க? என்ன பொண்ணை வளர்த்து வச்சுருக்காங்கன்னு எங்களை தானே திட்டுவாங்க. இங்கே பாரு யாராஷா எப்படி இருக்காங்க, நார்மலாக இருக்காங்கல்ல, அந்த மாதிரி இரு நிஷி. பயந்துக்கிட்டே இருந்தா ஒன்றும் ஆகப்படுறதில்ல. சும்மா சும்மா அழுகாத, ஒன்றும் பண்ண மாட்டாரு. அப்போ என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்க தான் போகிறீங்களா? ஆமான்ட்டு எல்லாம் சிரிக்க, நீங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணுன்ட்டு எவ்வளோ நீங்களும் ட்ரை பண்ணுறீங்க. இப்போ கீழே 3 பேரும் உங்களுக்கு என்னென்னமோ அட்வைஸ் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு உட்காந்துருக்க. கரெக்டாக ஜேகே பைக் சவுண்ட் கேட்குது. கேட்கும் போது உங்களுக்கு ஹார்ட் எல்லாம் அப்படி ரொம்ப துடிக்குது, உடம்புலாம் படப்படன்னு ஆகுது. என்னடி ஆச்சு? பைக் சவுண்ட் தானே கேட்குது, அதுக்கு ஏன் நிஷி இப்படி பயப்படுற? ஷா நீயும் வாயன். எங்கடி உட்கார? டயரில் உட்காந்துக்கிட்டுமா? வாயன் உன்னெல்லாம் வச்சுக்கிட்டுன்ட்டு அப்படியே ஷா வந்து உங்கள் அம்மாவை மறைக்க. சரிடி, சும்மா சும்மா மறைக்காதீங்க, தெரியல எனக்கு என் பொண்ணை ரொம்ப நான் இதாக வளர்த்துட்டேன்ட்டு. அதுக்காக சும்மா சும்மா குத்தி காட்டாதீங்கடி. நான் தான் உங்கள் மாமியார். எதோ எனக்கு மாமியார் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. பொண்ணை வளர்த்து வச்சுருக்காங்களாம். இன்னைக்கெல்லாம் விடுங்க, கல்யாணம் பண்ணி அன்றைக்கி நைட்டு இருக்குது. நம்ம மான கப்பலில் இல்லை, ஃப்ளைட்லேயே ஏற போகுதுன்ட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஜேகே உள்ளே வர அவங்க அம்மா உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு காஃபிலாம் போட்டு கொடுக்குறாங்க. அவன் கண்ணு உங்கள் மேலே தாங்க இருக்குது. செம்ம அழகாக இருக்கீங்க இன்னைக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து 1 சைடில் பஃப் வச்சு குட்டியே கிளிப் வச்சு ஃப்ரீ ஹேர் தான், இடுப்புக்கு கீழே இருக்குது. லைட்டாக காற்றடிச்சதோ அப்படி தான் பறக்குது. அதெல்லாம் அந்த பூ குட்டியாக சந்தனம் போட்டு வச்சு அதுக்கு மேலே குங்குமம் வச்சுருக்கீங்க. கண்ணில் காஜல், அவ்வளோ அழகாக இருக்கீங்க. திரு திருன்ட்டு அவனை பார்க்கக்கூடாதுன்னு அங்கே இங்கே பார்த்துட்டு இருக்கவங்க கண்கள். அதை பார்க்கும் போதே அவனுக்கு கடத்திட்டு போயின்னு தான் தோணுது. என்னங்க பண்ணுறது, இன்னும் 20 நாள் வெயிட் பண்ணி தானே ஆகணும். அவனோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அப்படியே அந்த காஃபி கப்பில் தான் காட்டிகிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்சம் காட்டிட்டா அதுவும் வெடிச்சிடும் போல இருக்குது. அந்த மாதிரி தான் உங்களை ரசிச்சுட்டு இருக்கான். அவன் கண்ணு மேலேயும் கீழேயும் இதையும் தேடிட்டு இருக்கு. நீங்களும் யதார்த்தமாக பார்க்க கொஞ்ச நேரம் அப்படியே நீங்களும் அவன் கண்ணையே பார்த்துட்டு இருக்கீங்க. வெக்க வர வருது, ஒரு சைட் பயம் வேற இருக்குது. ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் ஒரு பர்சன் கூட வெளில போகிறீங்க. உங்கள் அண்ணன் தம்பிங்க கூட போயிருக்கீங்க அப்பா கூடலாம். இப்போ ஸ்ட்ரேஞ்சரான ஒரு பர்சன் கூட போகிறீங்க. கொஞ்சம் பயம் கலந்த வெக்கம் இருந்தாலும் நீங்கள் போயே ஆகணும். இப்போ அப்படியே நீங்கள் 2 பேரும் போகிறீங்க. அவன் பைக்கை ஸ்டார்ட் பண்ண நீங்களும் பேக்கில் போய் உட்காருறீங்க. தள்ளி உட்காருறீங்க. அந்த பைக்கோட சைடில் ஹேண்ட் கிரிப்பை பிடிச்சிக்கிட்டு ஜேகே திரும்பி பார்க்க உங்களுக்கு அவனுக்கும் நடுவில் எவ்வளோ பெரிய கேப். ஒரு லாங் ப்ரீத் பண்ணிட்டு ஸோ இப்போ அப்படியே உங்கள் ஸ்ட்ரீட் தாண்ட வரைக்கும் பொறுமையாக அவனும் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கான். உங்கள் வீட்டில் 3 பேரும் வாசலில் நின்று என்னென்னமோ அவங்கள சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்க டான்ட்டு கூட காட்ட முடியாமல் அப்படியே நீங்களும் போகிறீங்க. கொஞ்ச தூரம் போன கையோட பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டான். நீங்களும் அவனை வியடாக பார்க்க, கிட்டவாடி எதுக்குடி இவ்வளோ கேப்? அப்படியே உங்களை திரும்பி பார்க்குறான். என்னாச்சு? கிட்டவாடி. இல்லை பரவாயில்ல, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். கிட்ட வான்னு நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட போக டக்குன்னு இழுத்துக்கிறோம். நீங்களும் அவன் மேலே ஒரு அசுரா மாதிரி உட்காந்துருக்க. அவங்க கையை பிடிச்சி அப்படியே அவனோட ஹிப்பை பிடிக்கிற மாதிரி ஹோல்ட் பண்ணுறான். கையை எடுக்கிறீங்க. அவன் ஒரு கையால் உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டே அப்படியே 1 ஹேண்டாலே ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கான். நடக்குது உங்களுக்கு உடம்பெல்லாம். சரி சொல்லு, எங்கடி போகலாம்? அது எங்கே வேணாலும், அது உங்கள் இஷ்டம். அப்படியே நீங்கள் அவன் காதை பார்த்து பேசிட்டு இருக்கீங்க, அதனால உங்களுக்கு தெரியும். அவன் வந்து மிரர் சைடாக உங்களை பார்க்குறான். முடியலைங்க, பைக் ஓட்டுறதுக்கும் முடியலை.
அப்படியே உங்களை கிஸ் பண்ணணும்னு அவனுக்கு தோணுது. இருந்தாலும் ரோட் ஆயிடுச்சு. சார் வர இன்ஸ்பெக்டர், அவரே ரூலை பிரேக் பண்ண முடியுமா? ஸோ இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் போடிங்க. அவனும் பேசலை, நீங்களும் பேசலை. ஆனால் அவங்க கையை மட்டும் அவன் எடுக்க விடவே இல்லை. அவனோட இப்போ பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க. ஷர்ட்டை இறுக்கமாக பிடிச்சிருக்கீங்க. அயன் பண்ண ஷர்ட்டே கசங்கிடுச்சு. அந்த அளவுக்கு பிடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களோட கிரிப் அவனுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ அப்படியே யாருமே இல்லாத ஒரு பீச் சைடு தான். உங்கள் பைக்கை ஸ்டாப் பண்ணவும் லைட்டாக இருட்டவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படி நீங்கள் சுற்றியும் முற்றியும் பார்க்குறீங்க, யாருமே இல்லை. எங்கே எதுக்கு வந்திருக்கோம்? எங்கே எதுக்கு வந்திருக்கோன்னா பேசதான். என்ன பேசணும்? 1000 இருக்குடி, 1000க்கு மேலேயே இருக்குது. அப்படியே அவன் பைக்கில் உட்காந்துக்கிட்டு உங்களைக்கிட்ட இழுக்கிறான். நீங்கள் நடுவில் அவங்க கால் சென்டரில் வந்து நிற்கிறீங்க. அப்படியே அவன் 2 லெக்கையும் ஹோல்ட் பண்ண மாதிரி உங்களுக்கு பேக்கில் ஹோல்ட் பண்ணிட்டு உங்கள் கையை பிடிச்சிக்கிறான். நீங்கள் சைலண்ட்டாக தான் நிற்கிறீங்க. போகும்போது சொல்லி அனுப்புனாங்கல்ல. ஸோ அப்படியே நீங்கள் சைலண்ட்டாக கீழே குனிஞ்சிக்கிறீங்க. உங்கள் ஹெட்டை பண்ண வச்சு பார்க்குறான். லைட்டாக லிப்ஸ்டிக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. அங்கேயும் அவன் விரல் வச்சு லைட்டாக ரப் பண்ணுறான். அவன் அந்த மாதிரி செய்யும் உங்களுக்கு அடிக்கிற காற்றுக்கு அப்படியே இன்னும் கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. எத்தனை கால் பண்ண ஏண்டி எடுக்கல? அது இங்கே பாரு நிஷி, பயப்படாதடி. நான் உன் புருஷன்தான். இன்னும் 20 நாள் தான் இருக்குது. இப்படியும் பயந்துட்டு இருந்தா அப்புறம் அன்னைக்கு என்னடி பண்ணுவ? அன்னைக்கு என்ன பண்ணோம்? கடவுளேன்ட்டு அவனுக்கே ஒன்றும் புரியலை. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரியும்ல. என்ன பண்ணுவாங்க? எங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போயிடுவீங்க. ஆமாண்டி, கூப்பிட்டுட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் அவனை பார்க்க அப்போ எதுவும் தெரியாது. எப்படியும் ஒன்று அவங்க வீட்டில் வளர்த்து வச்சுருக்காங்க. சில நேரம் அப்படியே எனக்கு கடுப்பாகுதுன்ட்டு அவன் கோவமாக பேசுகிற மாதிரி ஆக நீங்கள் அப்படியே சைலண்டாக நிற்கிறீங்க. கண்ணு கலங்குது உங்களுக்கு. அப்படியே உங்கள் சீக்ஸை கப் பண்ணிவிட்டு லவ் யூ டி. அவனை பார்த்த அன்னைக்கு நான் ஃப்ளாட்டு. இந்த கண்ணை உருட்டியே என்ன கவுத்துட்டடி. ஆக்சுவலி நீ என் டைப்பே கிடையாது. எங்கள் அம்மா கிட்ட சண்டை போட்டு வந்தேன், கல்யாணமே வேணாம் எனக்கு வேண்டான்ட்டு. அவனை பார்த்ததுக்கப்புறம் இன்னும் 20 நாள் இருக்கான்ட்டு டெய்லி டேவை எண்ணிட்டு இருக்க. ஒரு வாரமாக தூக்கம் இல்லடி. இந்த மூஞ்சி தான் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அப்படியே உங்கள் ஃபேஸ் கிட்ட லீன் ஆகிட்டு உங்கள் லிப்ஸ் கிட்ட வரான். அப்படியே நீங்கள் கல் பண்ணிட்டு அவன் பேசுகிறதே பார்த்துட்டு இருக்கீங்க. அவனோட கண்ணை மட்டும் அவங்க கல்லே கிஸ் பண்ணுறான். இதெல்லாம் பழகிக்கோ. இதுக்கு மேலே டெய்லி இந்த மாதிரிலாம் நடக்கும். அப்படியே நீங்கள் எதுவுமே பேச முடியாமல் அவங்க காலுக்கு நடுவில் நிற்கிறீங்க. காற்று வேறு ஹெவியாக அடிக்குதா. அப்படியே உங்களோட சாரி கொஞ்சம் மேலே தூக்குது. இடுப்பு நல்லா தெரியுது. நீங்கள் லோ ஹிப்பில் தான் சாரி கட்டுவீங்க போல இருக்கு. அங்கே இடுப்பை பார்த்தவன் அங்கேயே பார்க்குறான். ஆட்டோமேட்டிக்காக அவன் கை அங்கே இடுப்புக்கு தான் வருது. அப்படியே அங்கேயே கை வச்சிடுறான். உங்களுக்கு தாங்க என்ன சொல்கிறதுனே தெரியலை. சுற்றி முற்றியும் பார்க்குறீங்க, அவனையும் பார்க்குறீங்க, அவன் கையை எடுத்து விட ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் முடியலையே. சென்டரில் நிற்கிறீங்க. இதெல்லாம் தப்பு, கையை எடுங்க. நான் பண்ண எதுவுமே தப்பு இல்லை. இதெல்லாம் இந்த உதடு. அப்படியே உங்கள் கழுத்து கீழே பார்க்குறான். நீங்கள் ஹெட் டவுன் பண்ணிக்கிறீங்க. எல்லாமே எனக்கு மட்டும்தான் சொந்தம். சரி, வீட்டுக்கு போகலாமா? கொஞ்ச நேரம் இருடி, வாடின்ட்டு அப்படியே அவன் ஹக் பண்ணிக்கிற மாதிரி கொஞ்ச நேரம் நிற்கிறான். நீங்களும் அப்படியே கொஞ்ச நேரம் நிற்கிறீங்க. உங்களுக்கு ஓகேங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ அந்த படபடப்பெல்லாம் இல்லை. அப்படியே நீங்களும் கொஞ்ச நேரம் செஸ்டில் சாஞ்சிக்கிற மாதிரி நிற்கிறீங்க. அவன் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான். நீங்களும் அது ஓன்னு கேட்டு இருக்கீங்க. சரி சொல்லுடி, உன்னை பற்றி சொல்லு. அது என்னை பற்றி என்ன சொல்கிறது? என் பேர் நிஷி. அதுதான் தெரியுமே. உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு என்ன பிடிக்கும்னா எது கேட்குறீங்க? என்ன பிடிக்கும்னா ஹனிமூன் எங்கே போகலாம்? அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருது. 2 வார்த்தை பேசினாலும் 3ஆவது வார்த்தைக்கு பேச விடாத மாதிரி ஆக்கி விட்டுறான். ஹெட் டவுன் பண்ணிக்கிறீங்க. எங்கே போகலான்னு கேட்டேன். எங்கேயும் வேணாம், வீட்லேயே வா. சத்தியமாக முடியலடி. உன்னை வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்னு தெரியலை. சரி வா, டைம் ஆச்சு,
கால் பண்ணால் எடு, புரியுதா? எடுக்கிறேன்ட்டு அப்போ தான் சிரிக்கிறீங்க. அப்படியே இங்கே கிட்ட வரான். அங்கே ஏழ்கிட்ட வந்துட்டு அப்படியே கிஸ் அடிச்சுக்குவாடி. சுத்தமாக முடியலடி, ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படியே அதை பார்க்க பார்க்க கடிக்கணும்னு தோணுதுடி. கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கேன். உன் மேலாம் வேற கை வச்சுட்டேனா ரொம்ப கஷ்டப்பட்டு நிற்கிறேன்டி. அப்படியே ஒரு கிஸ் மட்டும் வேணாம்னு சொல்லாதடி. அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு நிற்கிறீங்க. இதை சம்மதமாக எடுத்துக்கவா? ஒரு கிஸ் கொடுக்கட்டுமா? அது தப்புங்க, வேணா வீட்டுக்கு போகலாமே. அவங்க லிப்ஸே தான் பார்த்துட்டு இருக்கா. அவங்கள கிட்ட இழுத்து அவங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அழுகிறீங்க நீங்கள். கொஞ்ச நேரம் அப்படியே அவங்க கண்ட்ரோல்லே இல்லை. சமயங்களோ இப்போ சக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணி உங்கள் ஃபோர்ஹெட்டோட அவன் ஃபோர்ஹெட் இருக்குது. இதவே மனசு இல்லடி. நீ அழுகிறடி. உனக்கு என்ன பண்ணுறது சத்தியமாக முடியலடி. நீ எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியலை. நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன்டி. இங்கே பாரு, அழுகிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. கண்ணை தொடர்ந்து தொடச்சி விட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. பயந்துட்டீங்க போல இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன, வீட்டுக்கு உங்களை அழைச்சிட்டு போயிடுறான். பேசவே இல்லைங்க நீங்கள், ஏதாவது பேசுவீங்கன்ட்டு. அவனும் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் பேசினா பாடே கிடையாது. வீட்லேயே வந்து ட்ராப் பண்ணுறான். திரும்பியே பார்க்கவே இல்லை. உள்ள ஓட்டமாக ஓடிட்டீங்க உங்கள் ரூமுக்கு. அவனும் அப்படியே உங்களை விட்டுட்டு கிளம்பிட்டான். ஐயோ, கோமாயிட்டலா. தப்பு தான்டி, பண்ணாமல் இருக்க முடியலடி. லிப்ஸா அது எப்படியே வீட்டில் போய் சொல்ல போகிறா, என்ன நினைக்க போகிறாங்கன்ட்டு. அப்படியே அவனும் புலம்பிட்டே டேஷன் போயிட்டான். அப்படியே நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிட்டு மிரர் முன்னாடி உங்கள் லிப்ஸை தொட்டு பார்க்குறீங்க. சிரிப்பாக வருது. அப்போ உங்களுக்கு அவனை பிடிச்சிருக்குது போல இருக்குது. அப்படியே உங்கள் லிப்ஸையே பார்த்துட்டு அங்கே கிட்டே வரும்போது அவனோட ஸ்மெல்லை நீங்கள் நல்லாவே இன்ஹேல் பண்ணியிருப்பீங்க. அவன் இடுப்பை நீங்கள் டச் பண்ணது அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சுட்டே இருக்கும்போது யாரும் ஷாவும் உள்ளே வராங்க. உங்களே பார்த்துட்டு இருக்க நீங்கள் அவங்கள கவனிக்கவே இல்லை. உங்கள் லிப்ஸையே பிஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. கொடுத்துட்டாரு போலையே. வாய மூடுஷா, அவன் காதில் விழுந்துட்டு போகுதுன்ட்டு 2 பேரும் நின்று பார்க்க இப்போ தான் நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. என்ன நிஷி, ரொம்ப ஹாப்பியாக இருக்க? அது ஒன்றும் இல்லை. எங்கே போனீங்க? அது தூரமாக ஒரு பீச்சுக்கு கூப்பிட்டுட்டு போனார். அங்கே போயிட்டு அப்படியே நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. உங்கள் லிப்ஸில் தான் உங்கள் ஃபிங்கர் இருக்குது. அப்படியே அவங்க 2 பேரும் உங்களே பார்த்துட்டு வேறு எங்கே போனீங்க? அது யாரும் எங்கேயும் போகல, அங்கே தான் கூப்பிட்டுட்டு போனார். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். எதுவுமே சாப்பிடலையா? அவர் வேணும் வந்தால் கேட்டார். ஹோட்டல் போகலான் தான் சொன்னார். நான் தான் வீட்டுக்கு போகிறேன்ட்டு வந்துட்டேன். நிஷி, எதையாவது மறைக்கிறியா என்ன? இல்லையே. லிப்ஸ்டிக் என்னடி அழிஞ்சிருக்கா மாதிரி தெரியுது. அப்படி தானே ஷா? ஆமாம் யாரா, அழிஞ்சிருக்குதான். அது அந்த கீ உதடல. அதுன்ட்டு அப்படியே முழிக்கிறீங்க. 2 பேரும் அவங்க கிட்ட வந்துட்டு என்ன நடந்துச்சு? அண்ணே என்ன சாப்பிட்டாரு? அது நீங்கள் தானே போக சொன்னீங்க. நான் தான் மாட்டேன்னு சொன்னேன்ல. அவரு தான் என்ன ஒன்று அது கிஸ் பண்ணாரு. நான் பயந்துட்டேன், அழுதுட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் அழைச்சிட்டு வந்து விட்டார். அழுதியா? ஆமாம். அதை வீட்டுக்கு வந்து விடும்போது இந்த விஷயத்தை யாருக்கிட்டே சொல்லக்கூடாதுன்னாரு. அப்படியே எங்ககிட்ட சொன்னேன். நீங்கள் தான் கேட்குறீங்கல்ல, அதான் சொன்னேன். அட மாடே, இதெல்லாம் சொல்லுவாங்களா? சரி, வேற என்ன சொன்னார்? உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், பயப்படாத, உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கலாம். உன்னை பார்த்ததுலேருந்து என்னால் முடியலை, அவங்ககிட்ட பேசணும்னு தோணுது, என்னென்னமோ சொன்னார். நீ என்னடி சொன்ன? எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டு நின்ன. அப்போ எந்த ரியாக்ட் பண்ணல. நான் என்ன பண்ணுறது? நான் வீட்டுக்கு போகணுன்னு தான் சொன்னேன். வீட்டுக்கு வந்து விட்டுட்டாரு. அவங்களுக்கு இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுனே தெரியலை. ஸோ அப்படியே
இந்த அளவுக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணிட்டு வந்திருக்கீங்களேன்ட்டு அவங்களே கீழே போயிடுறாங்க. அப்படியே ஒரு 2 days மாதிரி ஆகுது. ஜேகேக்கு ஹெவி ஒர்க்காக இருக்கும். அங்கே ஏரியாவில் இருக்கிற கேங்ஸ்டரை பிடிக்கணும்னு சொல்லிட்டு இவங்கிட்ட தான் அந்த ஃபைல் வந்திருக்கும். ஸோ அந்த கேஸுக்காக இவனும் அலைஞ்சிட்டு நிற்கிறான். 2-3 நாளாக அவங்கக்கிட்ட பேசவே இல்லை. ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னான்ல, அன்றைக்கி நைட்டு மட்டும் அவங்கக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் பேசவே இல்லை. அவங்களுக்கு என்னவோ மாதிரி இருக்குது. அவங்ககிட்ட பேசணும்னு தோணுது, யாருக்கிட்டேயும் சொல்ல முடியல. அப்படியே நீங்கள் ஃபோனை பார்த்துட்டே இருக்கீங்க. அவனுக்கும் அங்கே ஞாபகம் இருக்குது. இருந்தாலும் இந்த வேலையை முடிச்சிட்டா கல்யாண டைமில் எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லைன்ட்டு அந்த ஒர்க்கை பார்த்துருக்கான். இப்போ அந்த கேங்ஸ்டருக்கு இவனுக்கு ஒரு பெரிய சண்டை. அதில் ஷூட்டிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை ஜேகே கையில் ஒரு குண்டடி பட்டுறது. அவனும் அங்கே எல்லாரையும் பிடிச்சிட்டு வந்துட்டு இப்போ அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். இந்த நியூஸ் தெரிஞ்சு தயங்க ஜிமினோ வேகமாக வீட்டுக்கு வர, ஏன்டா இப்படி கத்திட்டு வர, என்னாச்சு? மா, ஜேகேக்கு அடிபட்டுருச்சு போல இருக்கு. அவங்க வீட்டிலேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களாம். வர சொன்னாங்கன்ட்டு தயங்க சொல்ல அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரியா ஆகுது. என்ன அடிபட்டுச்சா? எப்படி? என்னாச்சு அவருக்கு? அப்படியே கல்லன் தரைய ஊற்றுது. இங்கே பாரு நிஷி, அழுகிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, சின்ன அடிதானா. போய் பார்க்கணும்ல, அதான் அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க. போய் பார்த்துட்டு வரோன்ட்டு 4 பேரும் இப்போ கிளம்ப போகும்போது தான் தயங்க சொல்கிறேன் இந்த மாதிரி விஷயம்லாம். என்னடா குண்டடின்லாம் சொல்கிற? மா ஒரு போலீஸ் தானம்மா, அப்போ இதெல்லாம் நடக்க தான் செய்யும். அப்போ நிஷிக்கு மா ஒரு பாத்துக்கு வருமா. இப்போ நீ எதுவும் போட்டு குழப்பிக்காம அங்கே வந்து பாரு. இதை பற்றி இப்போ பேச வேணான்ட்டு தயங்க அழைச்சிட்டு போக, அவனுக்கு கையில் தானே அடிபட்டிருக்கோம், ரொம்ப ஸ்ட்ராங் வேற. படுத்தா கிடப்பான், ஏஞ்சி உட்காந்து தான் இருக்கான். இவங்கள பார்த்த கையோட ஜேகேக்கு நீங்களும் வந்திருப்பீங்கன்ட்டு எட்டி எட்டி பார்க்குறான். அயன் வீட்டில் இருக்கா ஜேகே, அவள் பயந்துருவா. சும்மா அடிபட்டிருக்குன்னு தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். இதுக்கே அழுக ஆரம்பிச்சிட்டா. என்னாச்சு ஏதாச்சின்ட்டு. அழுதலாம்? ஆமாம், அழுக ஆரம்பிச்சிட்டா. நாங்கள் சும்மா அடிபட்டிருக்குன்னு தான் சொல்லியிருக்கோம், இந்த குண்டடின்லாம் சொல்லவே இல்லை. அவளை இன்னொரு நாள் கூப்பிட்டு வரோன்ட்டு அப்படியே அவங்க அப்பா அம்மாலாம் பேசிட்டு கிளம்ப, அவங்க அம்மாவுக்கு தான் ஒரு மாதிரி ஆகுது. பேசி ரொம்ப டல்லாக இருக்குது. அவங்கள நினச்சி தான் கவலைப்பட்டு இருக்காங்க. இந்த சைடு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க, ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. யாராவும் ஷாவும் எவ்வளோ அந்த பண்ணுறாங்க. அவங்க மனசு கேட்கவே இல்லை. அடிபட்டிருக்குன்னா எப்படி அடிபட்டிருக்கோம்? தயங்களும் எதுவுமே சொல்லவே இல்லை. ஹாஸ்பிட்டல் போகிற அளவுக்கு அடிபட்டிருக்குன்னா என்னை கூப்பிட்டுட்டு போயிருக்கலாம்ல யாரான்ட்டு. அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. நிஷி அழுகாதடி, லைட்டாக தான் அடிபட்டிருக்கான், அதான் உன் அண்ணன் சொன்னார் இல்லை. அழுதுகிட்டே இருக்காதடி. இந்தா ஃபோன், போய் பேச அவர்கிட்ட. எப்படி பேசுறது? பேசுடி. இந்த டைமில் பேசாமல் இருந்தால் சரி வராது. நீ போய் பேசுன்ட்டு உங்களை ரூமுக்கு அனுப்பி வைக்க நீங்களும் ஜேகேக்கு கால் பண்ணுறீங்க. ஜேகேவும் அட்டன் பண்ணுறான். அழுதுகிட்டே இருக்கீங்க, சைலண்டாக இருக்கீங்க. என்னடி அடிபட்டுச்சாம? எப்படி அடிபட்டுச்சு? சின்ன அடிதான், பைக்லேருந்து கீழே விழுந்துட்டேன். இல்லையே, நீங்கள் பைக் நல்லா தானே ஓட்டுவீங்க, ஒரு கையாலேயே ஓட்டுவீங்க, அப்படி எப்படி கீழே விழுந்தீங்க? போய் தானே. என்னாச்சு? அழுகாதடி, ஒன்றும் ஆகலை, கீழே தான் விழுந்துட்டேன், சும்மா ஸ்க்ராச்சஸ் தான். உன் அண்ணன் தான் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்துட்டான். அப்போ ஒன்றும் இல்லையா? ஆமாம். அழுதியா? ஆ இல்லையே. அதான் தெரியுதே, இன்னும் 15 நாள் தான், கல்யாணத்துக்கு ரெடியாயிடு. அதான் அடிபட்டிருக்குல்ல, வேணா கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் தள்ளி வைக்க சொல்லட்டுமா? சாவடிச்சிடுவேன். 15 நாளே எனக்கு யுகம் மாதிரி போயிட்டு இருக்கு, இல்லை இன்னும் தள்ளி வைக்க? பாரடி, எல்லாம் ஒன்றும் வேணாம், கிஸ் கொடு. ஆ என்ன கிஸ் கொடுறி? வலிக்குதுடி. வலிக்குதா? லைட்டாக அடிபட்டுச்சுன்னு சொன்னீங்க, வலிக்குதுங்கிறீங்க. நீ கிஸ் கொடுத்தா கரெக்ட் ஆகிடும், சீக்கிரம். இல்லை நான் தரமாட்டேன். இப்போ கொடுக்குறியா என்ன? அது அப்புறமா தரேன், இப்போ வேண்டாம். உடம்ப பார்த்துக்கோங்க, டேப்லெட் போடுங்க, நான் அப்புறமா பேசுகிறேன். அப்படியே கட் பண்ணிடுறீங்க. அவன் சிரிக்கிறான். ஸோ அப்படியே ஒரு 2 or 3 days மாதிரி ஆகுது. உங்கள் அம்மாவுக்கு குழப்பமாக இருக்குது. ஒரு மாதிரியாக ஃபீஸ் இருக்கிறத பார்த்துட்டு ஜிமின் தான் உங்கள் அம்மா கிட்ட போய் பேசுகிறான். என்னாச்சுமா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்லை ஜிமின், அவங்க குடும்பம் நல்லவங்க தான், அதில் கூட சொல்ல முடியாது. ஆனால் மாப்பிள்ளை பார்க்குற வேலை நிஷிக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுமோன்னு கவலையாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது,
அவரு பார்த்துக்குவாருமா. இன்னும் 10 நாள் தான் இருக்கு. கல்யாண வேலையை போய் பாருங்க. அவரு குணமாயிட்டாரு. இப்போதைக்கு ஸ்டேஷனுக்கு தான் போறாரு. என்னைக்காவது நடக்கிறது சகஜம்தான். இல்லடா, அவர் கையில் பட்டிருந்தது, அவர் நெஞ்சில் பட்டிருந்தா அதான் பயமா இருக்கு. இது வேணான்னு சொல்லிடலாமா, நிறுத்திடலாமா? நிஷிக்கும் பிடிச்சிருக்குமா, ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காமா. இப்போதான் அவன் மனசே மாறி இருக்கா. நம்ம தானே ஃபோர்ஸ் பண்ணணும். லைட்டாக மனசு மாறி இருக்கும் போது இப்போ வேணான்னு சொன்னா நெக்ஸ்ட் டைம் ஒத்துக்க மாட்டாமா. அவளை பாருங்களேன், அங்கே பாருங்க, அவர்கிட்ட தான் பேசிட்டு நிற்கிறா. அவருக்கும் பிடிச்சிருக்குமா. கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அதுக்கப்புறம் சொல்லிக்கலாமா. அவங்க அம்மாவுக்கு மனசே இல்லைங்க. அவங்கள பார்க்குறாங்க. நீங்கள் ஜேகே கிட்டலாம் பேசிட்டு இல்லை, யாருக்கிட்டே உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஜிமின் இப்படி சொல்லிட்டான். அவங்க அம்மா நீங்கள் சிரித்து பேசுகிறத பார்த்து சரின்ட்டு அவங்கள மனசை மாற்ற இப்படியே அந்த 10 டேஸும் போயிடுது. யாரா வீட்டிலேருந்து, ஷா வீட்டிலேருந்து நிறையா பேர் உங்கள் வீட்டில் அன்றைக்கி நைட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து ஹல்தி நடந்துட்டு இருக்கு. எல்லோ கலர் லெஹங்கா போட்டிருக்கீங்க. ஜுவல்ஸ் கூட அந்த எல்லோ பீட்ஸில் தான் செம்ம அழகாக இருக்கீங்க. அந்த சைடு ஜேகேக்கு நடந்துட்டு இருக்கு. மார்னிங் வந்து உங்களுக்கும் அவனுக்கும் மேரேஜுங்கிற மாதிரி தான். இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் ரூமுக்கு போகிறீங்க. ஜேகே வீடியோ கால் பண்ணுறா. என்ன இவரு இப்போ சாதா காலில் தான் வருவார், இன்னைக்கு வீடியோ கால் யார்கிட்ட கொடுத்துடலாமா? ஷா கிட்ட. எட்டி பார்க்குறீங்க, கீழே எல்லாம் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே நீங்களும் அட்டன் பண்ணுறீங்க. ஹெட் டவுன் பண்ணிக்கிறீங்க. ஜேகே ஃபேஸ்லேயும் மஞ்சளாக இருக்குது, உங்கள் ஃபேஸ்லேயும் மஞ்சள் பூசியிருப்பாங்கல்ல. ஸோ அப்படியே அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். என்ன பாரு, நீங்களும் பார்க்குறீங்க. நாளைக்கு என் பொண்டாட்டியாகிடுவ. இந்த டைமில் இங்கே என் கூட இருப்ப. அது அழகாக இருக்க. ட்ரெஸ்ஸை நீ பார்க்குறதுக்கு செம்ம ஹாட்டாக இருக்க. அப்படி நீங்கள் அவனை பார்க்க, இது நீங்கள் சூஸ் பண்ணதுன்னு அம்மா சொன்னாங்க. ஆமாண்டி, எல்லாம் கரெக்டாக இருக்குல்ல? கரெக்டாக தான் இருக்குது. அப்படியே உங்களையே பார்க்குறான். ஏதாவது பேசுடி. என்ன பேசுறது? ஒன்றும் இல்லை. சரி தூங்கலாமா? ஏதாவது கொடுடி. என்ன கொடுக்கணும்? ஒன்றும் தெரியாதுல்ல உனக்கு? அதான் நாளைக்கு கல்யாணம் ஆகிடும்ல, வைக்கிறேன். தயங்கன வந்துடுச்சுன்ட்டு கட் பண்ணிடுறீங்க. கட் பண்ண கையோட தாங்க உங்கள் ஃபேஸ் எல்லாம் அப்படியே ப்ளஷ் ஆகுது உங்களுக்கு. எப்போ பார்த்தாலும் ஏதாவது கொடுங்கிறது. அப்படியே படுத்துடுறீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் எல்லோரும் மண்டபத்துக்கு போக அவங்க வீட்டிலேருந்தும் வந்துட்டாங்க. இப்போ அவன் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கீங்க. அவங்களையும் பார்த்துட்டு இருக்கான். அவ்வளோ அழகாக இருக்கீங்கங்க. இப்பயே விட்டு அவங்கள கடிச்சு தின்றோம் போல இருக்கு. அந்த அளவுக்கு பார்த்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் போக போக அவனுக்கு நீங்கள் சொந்தமாயிட்டீங்க. உங்களுக்கு அவனுக்கும் மேரேஜ் ஆகிடுது. அப்புறம் கொஞ்சம் அந்த மேரேஜ் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஜேகே வீட்டுக்கும் போகிறீங்க. இன்னைக்கு அங்கே தான் வெட்டிங் நைட் போல இருக்குது. யாரை ஷான்ட்டு உங்கள் கூட வர அவங்க அம்மாவுக்கு நர்வஸாக இருக்குது. என்ன பண்ண போறீங்கன்னு தெரியலை. ஜேகே ரூமுக்கு போயிட்டான். அவங்க அண்ணனுங்க 2 பேரும் யாராக்கும் ஷாக்கு கண்ணை கட்டிட்டு போயிட்டாங்க. சொல்லி கொடுன்ட்டு. உங்கள் அம்மா கூட சொல்லி கொடுங்கடி, போய் மானத்தை வாங்கிட போறா. என்னத்த சொல்றது? அப்படியே ஷா உங்ககிட்ட வந்துட்டு, நிஷி. என்ன ஷா? அது மேலே போறல்ல, அதான் பயமா இருக்கு. அவரு சும்மாவே ஒரு மாதிரி பேசுவாரு. நம்ம வீட்டுக்கு போயிடலாமா? அது சரி, யாரா நீயே சொல்லுடி, எனக்கு ஒத்து வராதுன்னு நினைக்கிறேன். அவளவங்க கிட்ட வந்துட்டு, இன்னைக்கு நைட்டு என்னன்னு தெரியும் இல்லடி உனக்கு? தெரியும் தான். அவரு கூட தூங்கணும் அதானே? தூங்குறதா? ஷா இன்னைக்கு மானத்தை வாங்க போறா. இங்க பாடுடி, அவரு உன் மேல கை வச்சாலோ, உன்னை அன்னைக்கு மாதிரி கிஸ் பண்ணாலோ, உன் ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டினாலோ கத்திடாதடி. என்ன யாரா ட்ரெஸ் எல்லாம் கழட்டுவாருங்கிற? நான் மேலே போக மாட்டேன். கத்தாதடி. இங்கே பாரு, அந்த மாதிரி தானே நடக்கும். அவளுக்கு நீ சொந்தமாகணும்ல, அதான் தாலி கட்டிட்டாருல்ல, அப்புறம் என்ன, எதுக்கு ட்ரெஸ் எல்லாம் கழட்டணும்? ஷா முடிஞ்சுது. இன்னைக்கு ஏதோ பஞ்சாயத்து கூட்ட போற இவ. சரிடி, ஓப்பனாக தான் சொல்லி தொலையன். இங்கே பாரு நிஷி, உன் அண்ணனுக்கும் எனக்கு கல்யாணம் ஆச்சு இல்லை? உன் அண்ணனும் அப்படி தான் பண்ணாரு. ஜிமின் கூட ஷாவை இப்படி தான் பண்ணாரு.
இவரும் அப்படி தாண்டி பண்ணுவாரு. இல்லை நம்ம மேலே போய் தாண்டி ஆகணும். இந்த பாலை பொடி அவர்கிட்ட போய் கொடு, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. அவர் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, சைலண்டாக இரு, அழுதுறாத, ஏதாவது உனக்கு வலி இருந்தால் மட்டும் அவர்கிட்ட சொல்லு, மற்றபடி கதவுலாம் திறந்துட்டு வந்துடாத நீனுன்ட்டு என்னென்னமோ சொல்லி அனுப்ப அவங்களுக்கு அவ்வளோதாங்க. கொஞ்சம் பயம் போயிருந்துச்சு, அவ்வளோ பயமாயிடுச்சு. இப்போ அப்படியே நீங்கள் ரூமுக்கும் போயிட்டு ஜேகேவை பார்க்க அவன் கேஷுவல் ட்ரெஸ்ஸில் தான் இருக்கான். அப்படியே நீங்களும் உள்ளே போயிட்டு கதவை லாக் பண்ண வெளி சைட் தாப்பல் போட்டாங்க 2 பேரும். கத்திட்டு வரமாட்டான், எப்படியோ அப்படி பார்த்துக்க போறாருன்ட்டு கீழே இறங்கி வந்துட்டாங்க 2 பேரும். நீங்கள் பயந்துட்டே உள்ளே போயிட்டு அவன்கிட்ட பாலை கொடுக்குறீங்க. கை அப்படி நடக்குது. அவன் அதை வாங்கி வச்சுட்டு அங்கே கையை பிடிச்சி இழுத்து அவன் மேலே உட்கார வச்சுக்கிறான். அப்பா, 1 மாதம்டி, 1 மாதம் எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சுன்ட்டு உங்களை இது போல அணைச்சிக்கிட்டு அவங்க நெக்கிட்டு கிஸ் பண்ண வர அப்படியே உங்களுக்கு செம்ம ஸ்வெட் ஆயிட்டு அவனை தள்ளி விடுறீங்க. என்ன, இது கூட தெரியாதா? எனக்கு தெரியும், இப்போதான் யாரும் ஷாவும் சொன்னாங்க. எதுக்கு ட்ரெஸ் எல்லாம் கழட்டணுமா, கத்தக்கூடாதான், வலிக்குமா, என்னென்னமோ சொன்னாங்க. எதுவும் பண்ண மாட்டீங்க தானே? அவன் சிரிச்சிட்டான் வேகமா உங்களை டேர்ன் பண்ணிட்டு. ஐயோ என் மக்கு பொண்டாட்டி, ஏன்டி என்னை கொல்ற, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அந்த பார்க்க வந்த நீயே முடிச்சு விட்ருக்கணும். இவ்வளோ நாள், அது 1 மாதம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன்டி. அன்னைக்கு அந்த கிஸ், அந்த டேஸ்ட் இன்னும் அப்படியே இருக்கு. இன்னைக்கு எதுவுமே சொல்லாத, என்னை நம்புறல்ல? நிஷி பாருடி, எல்லாம் ஜஸ்ட் எல்லாருக்கும் நடக்கிறது தான். பாப்பா வேணும்ல? பாப்பாவா? ஆமாண்டி, இப்படிலாம் பண்ணாதான் பாப்பா பிறக்கும். ஆனால் பாரு, முத்தம் கொடுத்தாலாம் குழந்தை போடுறவன்லாம் சொல்லிடாத, சத்தியமாக செத்துருவான் நான். அப்படி உங்களை கிட்ட இழுத்து அவங்க லிப்பில் கிஸ் பண்ணுறான், செம்ம சாஃப்டாக பண்ணுறான். அவங்க லிப்பில் இருக்கிற அந்த லிப்ஸ்டிக்கே அவன் வாய்க்குள்ளே தான் இருக்குது. அந்த அளவுக்கு பிடிச்சி செம்மையே டேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கான். மூச்சு விடுறதுக்கு திணறீங்க. கொஞ்சம் அப்படியே தள்ளி விட்டு ஒரு லாங் பிரீத். என்னால் மூச்சு விட முடியலங்க, தள்ளி போங்க, தள்ளி விட. நீ பேசிகிட்டே இருந்தால் செட் ஆகாதுன்ட்டு உடனே லைட் ஆஃப் பண்ணிட்டு அவங்கள பெட்டில் தள்ளிட்டு உங்கள் மேலே வரான். அவன் வெயிட் அவங்களால பேர் பண்ணவே முடியலை, நல்லா திணறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஜுவல்ஸ் எல்லாம் கழட்டிட்டு அப்படியே அவன் ஃபர்தராக மூவ் பண்ண ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பிடிக்கல தான், அதுக்கப்புறம் அவங்கள ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ப்ளஷர் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே கிஸ் பண்ணுறான் அவன் டங்காலேயே. அவங்கள எங்கே பார்த்தாலும் லிக் பண்ணுறான். அப்படி தான் கூசுது. கண்ணை இருக்க மூடிக்கிட்டீங்க. அந்த இருட்டிலேயே உங்களை செம்மையாக ஃபீல் பண்ணுறான். அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணுறான். ஸ்டார்டிங்கில் வேகமாக கத்திடுறீங்க. நல்ல வேலைங்க, அந்த ரூம் சவுண்ட் ப்ரூஃப் தான், ஸோ பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்கள பார்க்க அழுகிறீங்க. நிஷி, வலிக்குது. அப்படி தாண்டி இருக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே இரு, கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு அவங்க ஐலெல்லாம் கிஸ் பண்ணிட்டு அவங்கள காம் பண்ணிவிட்டு அன்றைக்கி எப்படியோ ஃபுல்லாக முடிச்சு விட்டுறான். அவங்கள ஒரு ரவுண்டு தாங்க, அதுக்கே நீங்கள் தாங்கவே இல்லை. அப்படியே ஆஃப்டர் டைம் திரும்பி படுத்துக்கிறீங்க. அவங்கள அணைச்சிக்கிட்டு அவன் கையில் உங்களை படுக்க போட்டு பெட்ஷீட்டை மட்டும் கவர் பண்ணியிருக்கீங்க. எல்லாம் பழகிக்கோ, டெய்லி இந்த மாதிரி தான் நடக்கும். வலிக்குது. 1 வாரத்துக்கு அப்படி தாண்டி இருக்கும், அதுக்கப்புறம் கரெக்ட் ஆகிடும். 1 வாரமா? ஆமாம், 1 வாரத்துக்கு அப்படி தான் இருக்கும். எனக்கு இன்னும் ஒரு மாதிரியா இருக்குடி. உனக்கு வலிக்கு வந்து தான் நான் சீக்கிரமாக முடிச்சிட்டேன். என்னை பாருடி. நீங்களே திரும்பி அவனை பார்க்குறீங்க. உங்கள் ஃபோயரில் கிஸ் பண்ணிவிட்டு ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அப்படி அன்றைக்கி நைட்டு முடிஞ்சிருக்கோம். இப்படி தான் கொஞ்ச நாள் போகுது. இருந்தாலும் நீங்கள் அவன்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி தான், ஆனால் இருந்தாலும் இன்னசென்ட்டாக தாங்க இருக்கீங்க. எதுவுமே தெரியாது. ஜேகே தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருப்பான். அதே மாதிரி அவங்க அம்மா அப்பாவும் சரி ரொம்பவே உங்களை கேர் பண்ணுவாங்க. எல்லாருமே உங்களை புரிஞ்சுக்கிட்டு லவ்வை மட்டும்தாங்க கொடுக்குறாங்க. ஜேகே கிட்ட உங்களுக்கு அடிக்கடி சண்டை வரும், அழுதுருவீங்க. எப்படியும் அவனும் சமாதானப்படுத்திக்குவான். இப்படியே உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாகவே லீட் ஆகுது. இதோட இந்த 1 ஷாட்டை கம்ப்ளீட் பண்ணுறதா. இது பிடிச்சி லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீ பார்க்குறாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கடா. டாடா, பை பை.